அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருநேர் அண்ணாமலையார் சன்னதியில் இருக்குங்க. இங்கு சிவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். எத்தனை கால பூஜை, ஒவ்வொரு காலத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். அதாவது திருநேர் அண்ணாமலையார் சிவராத்திரி எல்லாம் நடக்கும். இந்த திருநேர் அண்ணாமலை கோவில் வந்து மாலை ஒரு 6 மணி அளவில் 108 சங்கு வச்சு பஞ்சகவியம், அதாவது பசும் தானி, பசும் மோதிரம், அப்புறம் பால், தயிர், நெய் 5ம் கலந்து பஞ்சகவியம் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது. அந்த பஞ்சகவியத்தை பிரதானமாக பூஜையில் வச்சு 108 சங்கு வச்சு ருத்ரஹோமம் சுவாமிக்கு அபிஷேகம். அது மாலை ஒரு 6 மணிலேருந்து 9 மணிக்கு அந்த பூஜை நடக்கும். அப்புறம் 2ஆம் கால பூஜைங்கிறது பஞ்சாமிர்தம், அதாவது எல்லா பழைய வகையும் போட்டு சாப்பிட்ற பூஜையில் பிரதானமாக பூஜையில் வச்சு 49 சங்கு வச்சு ருத்ர ஹோமம் பண்ணி 2ஆம் கால பூஜை. அது இரவு 10லேருந்து 12 வரைக்கும் நடக்கும் 2ஆம் கால பூஜை. அப்படி 3ஆம் கால பூஜை வந்து லிங்கோத்பவர் நடக்கும். அதாவது ஒரு 12லேருந்து 2:30க்குள்ளே அங்கே லிங்கோத்பவர் பூஜை பின்னாடி சுவாமியார் தான் முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் அனைவரும் கண்டிப்பாக கண் முழித்து இங்கே வராட்டாலும் நமசிவாயத்தில் அண்ணாமலை நினைக்கிற அவ்வளோ விசேஷமான இதுன்னு சொல்லுவாங்க. லிங்கோத்பவர் நேரம் அந்த நேரம் சிவபிரமணம் நம்மளுக்கு இது பண்ணுறதா இருக்கும். அந்த லிங்கோத்பவர் வந்து 11லேருந்து 12:15 முக்கியமான டைம். அந்த நேரத்தில் அங்கே லிங்கோத்பவர் பூஜை ஆனதுக்கப்புறம் இங்கே 1 மணிக்கு ஆரம்பித்து அதில் வந்து 25 சங்கு வச்சு தேன் பிரதானமாக களத்தில் வச்சு அது பூஜை நடக்கும். அப்புறம் 3ஆம் காலம் வந்து அதிகாலை ஒரு 3:30 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே அதில் என்ன கரும்புச்சார் பிரதானமாக வச்சு ருத்ரஹோமம் பண்ணி 16 சங்கு வச்சு சுவாமிக்கு சமர்ப்பம் பண்ணி உலக சேமத்துக்காகவும் மக்களுடைய எல்லா நலங்களும் நிறைவேற சிவபெருமானை பிரார்த்தித்து அந்த பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து நம் சிவபெருமானை அறிவித்து அவர்கள் அருள் பெருமாக அன்புடன் அழைக்கின்றோம். நம சிவாய.